Hi friends, welcome to MS Beauty Care and Makeup. நான் மௌலி சுதேஷ். இன்றைக்கு நான் சாரி எப்படி வேர் பண்ணலாம்னு சொல்லி பிகினர்ஸுக்கு சுத்தமாக சாரி கட்ட தெரியாதவங்களுக்கு வடிவாக தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த வீடியோ செய்து காட்ட போகிறேன். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், சாரி பார்த்திங்கன்னா சாரியில் நிறைய வகை இருக்குது. ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். காட்டன் சாரி இருக்குது, பேப்பர் காட்டன்ஸ், பேப்பர் சில்க், சில்க் சாரி, டிஷ்யூ சாரீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நைலோன், சாஃப்ட் சில்க், அப்படி நிறைய வெரைட்டியாக சாரீஸ் இருக்குது. அதில் சில சாரி எடுத்துக்கொண்டிங்கன்னா சாதாரணமாகவே நாங்கள் எந்த ப்ளீட்டிங்கும் செய்யாமல் அயர்ன் பண்ணாமல் ரெகுலராக வேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சில சாரீஸ் பார்த்திங்கன்னா சில பேர் தண்ணியில் கழுவிட்டு ஒரு அரை ஈரத்தில் காய வச்சுட்டு எல்லாம் ப்ளீட் பண்ணி கட்டுவாங்க, அது நீட்டாக நிற்கும்னு சொல்லி. இப்போ சில சாரீஸ் கட்டாயம் அயர்ன் பண்ணினா தான் நீட்டாக நிற்கும். அப்படி ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ ஃப்யூச்சர் வீடியோஸில் எல்லா சாரியையும் நான் உங்களுக்கு காட்டி எந்தெந்த சாரி எப்படி வேர் பண்ணலாம்னு சொல்லித்தரேன். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு நைலோன் சாரி தான் ரெகுலராக ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணலாம். இது என்னுடைய ஃபேவரட் சாரி. நான் 8 வருஷமாக இந்த சாரி வச்சுருக்கிறேன். என்னவோ தெரியா, இதை யாருக்குமே கொடுக்க மனசும் வருதில்லை. இந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால இந்த சாரியை நான் என்னோடையே வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோ சாரி போடுறதால இந்த சாரியிலே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதோட இந்த சாரி இன்றைக்கி நான் ஒரு ஹேங் பண்ணி ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு சாரியை முறையாக வேர் பண்ணலாம்னு சொல்லித்தரேன். ஓகே, வாங்க வீடியோக்கு. இப்போ சாரி ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு சாரி சரியான பக்கத்தை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட முகப்பு இருக்குது தானே, இந்த ஹெட் பீசஸில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உங்களுடைய சாரியின் சரியான அமைப்பு. பாருங்கள், இதுதான் ஹெட் பீஸ் இந்த சாரிக்கு. இது கீழே வரக்கூடிய பீஸ் இதுதான் மேலே எங்களுக்கு இந்த இடத்துக்கு வரப்போகுது. ஓகே, இப்போ எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எப்பயுமே லெஃப்ட் சைடு தான் முந்தானை பெண்கள் ரெகுலராக போடுவோம். அப்போ லெஃப்ட் சைடுக்கு முந்தானை வரணும்னு சொன்னால் உங்கள் சொருகிற துண்டு உங்களுடைய உடம்புண்ட வலது பக்கம் இருக்கக்கூடிய இடுப்பில் சொருகணும். அதோட சாரி ஸ்கர்ட்டையும் எப்பயுமே ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது. நிறைய பேர் அப்படி கட்ட பழக்கம் வச்சுருப்பீங்க, சாரி வழுகி விழுந்துரும்னு சொல்லி. அந்த மாதிரியெல்லாம் விழாது. நீட்டாக கட்டுனீங்கன்னா சாரி என்றைக்குமே வழுகி விழாது. மற்றது நீங்கள் ப்ளவுஸும் டைட்டாக போடுவீங்க நார்மலாக. அப்போ ப்ளவுஸும் டைட்டாக ஸ்கர்ட்டும் டைட்டாக நீங்கள் கட்டும்போது இந்த இடத்துல உங்களோட வயிறு பகுதி வெளியில் தள்ளி கொண்டு வந்துடும், பொம்மெல்லாம் வந்துடும். அப்போ தான் சாரி கட்டும்போது நீட் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை சாரி கட்டும் போது மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. சாரி ப்ளவுஸும் இறுக்கமாக இருக்கையில் இடுப்பில் ஸ்கர்ட்டையும் நல்ல டைட்டாக கட்டக்கூடாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் சாரிண்ட இந்த முகப்பை முதலாவது தலைப்பை ஒரு முடிச்சு போட்டுட்டு சாரி பின் யூஸ் பண்ணி கூட குத்தி கொள்ளலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டை சொருகிக்கொள்ளுங்க. அப்படியே நீங்கள் கரெக்டாக மடித்து விடணும், போட்டு செருகக்கூடாது. நீட்டாக லெவலாக மடித்து விடுங்க. எப்பயுமே உங்களோட கால்ற பாதத்தோட உங்களோட பெருவிரலோட லெவலாக நிற்கணும். நீங்கள் செருகக்கூடிய ப்ளீட் எப்பயுமே நிலத்தில் இழுபடுற மாதிரி செருகாதீங்க. செருகும் போதே கணக்காக உங்களுக்கு பார்த்து செருகிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு சுற்றிட்டேன். நீட்டாக பின்னுக்கு முன்னுக்கெல்லாம் வடிவாக நீட்டாக சொருகிக்கொள்ளுங்க. இன்றைக்கு சாரீஸுக்கு நான் நிறைய டிப்ஸஸ் உங்களுக்கு தரப்போகிறேன். அது தெரியாதவங்க இன்றைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சாரிக்கு நிறைய பேர் நிறைய பின் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க எல்லா இடத்துலையும். அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஒரு 2-3 பின்லேயே நீங்கள் அழகாக சாரி கட்டலாம். ஓகே, நான் இப்போ நீட்டாக சொருகிட்டேன். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த பக்கம்தான் எங்களுடைய முகப்பு வரப்போகுது. இப்போ நான் இந்த சொருகின சுற்றி வந்துட்டேன். அப்படியே இதை திருப்பி இன்னொரு சுற்ற போகிறேன். சுற்றிட்டு
இந்த ஏரியா வந்து கீழே இந்த பீஸ் வந்து நிலத்து மட்டத்தோட உங்களுடைய குதிகால முட்டினபடி இருக்கணும். கொஞ்சம் மேலே இருக்கலாம். ஆனால் நிலத்தில் அறக்கிற மாதிரி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உங்களுடைய பாத மட்டத்துக்கு இதை வந்து குத்தி கொள்ளுங்க அளவு பார்த்து. ஓகே, எனக்கு கேமரா வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் நின்று செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பீஸ் வந்து இந்த துண்டு உங்களோட காலுண்ட பாதத்தோ கணக்குக்கு நின்றா காணும் கரெக்டான அளவு. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தால் கொஞ்சம் மேலே வந்து நீங்கள் குத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி இந்த ஏரியா வரணும், இப்படி இருக்கணும். நான் கரெக்டாக குத்திட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த ஏரியா குத்திட்டேன் கரெக்டாக இந்த மாதிரி. இப்போ இந்த நாங்கள் விட்ட இந்த பீஸ் வந்து இருக்குது. இந்த பீஸில் இதை இப்போ நாங்கள் இடது பக்கம் தான் செய்ய போகிறோம். இப்போ முதல் வலது பக்கம் ஃபஸ்ட்டு சொருகினோம். இப்போ இடது பக்கம் தான் இந்த பீஸுண்ட ஒரு துண்டு தான் இங்கே வரப்போகுது. நான் இந்த ப்ளீட் வந்து இதை இடது பக்கம் இதை குத்திட்டு இந்த மாதிரி தான் இந்த ப்ளீட் வந்து பிடிக்க போகிறேன். ஓகே, இதை வந்து நல்லா இதை இழுத்தீங்கன்னா தான் இங்கே டைட் ஆகும். இந்த ப்ளீட்டை வந்து நீங்கள் இங்கே குத்துறதுக்கு இந்த ஏரியாவை தான் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை நல்லா இழுத்து டைட் பண்ணி இதை இழுத்தீங்கன்னா இங்கே டைட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு இந்த ஏரியா லூஸ் ஆகாது. கரெக்டாக குத்துனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பீஸ் வந்து இந்த கரைக்கு வரணும். பாருங்கள், நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து குத்துறேன். இப்போ இதில் நிறைய பேர் பிளவுறது, ப்ளீட்டை குத்தைக்குள்ள வந்து இந்த மாதிரி இன்னர் வேர்ஸோட வந்து நிறைய பேர் குத்திடுவீங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. இன்னர் வேர்ஸோட நீங்கள் இந்த ப்ளீட் குத்துனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளியில் போனால் வாஷ்ரூம்ஸ் எல்லாம் போகைக்குள்ள உங்களுக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் இழுத்து இந்த வலது காலுக்கு கிட்டவா கொண்டு வந்து குத்திருக்கிறேன். அப்போ இழுத்து நல்லா இங்கே குத்துனீங்கன்னா தான் அடுத்த ப்ளீட்டை வந்து சரிவைக்க நீட்டாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஏரியா இருக்குது தானே, இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இழுங்க. இங்கே இப்படி சாரிக்கு நல்லாவே சுருங்கி வரும். இதை வந்து இந்த மாதிரி நல்லா கையால் இப்படி சுற்றிங்க. இப்போ சுற்றினீங்கன்னா இந்த இதில் நல்ல நீட்டாக ப்ளீட்ஸ் வந்து சுருங்கி வந்து நிற்கும். பாருங்கள், இதையும் இந்த இடத்துல பின் பண்ணி விட்டுருங்க. எல்லா பின்னையும் நீங்கள் உங்களோட சாரி ஸ்கர்ட்டில் தான் பண்ணணும், இன்னர் வேர்ஸில் வந்து பண்ணாதீங்க. பாருங்கள், நான் பின் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல 2-3 ப்ளீட்ஸ் வந்து சுருங்கி நிற்கிது. இப்போ இந்த ப்ளீட் வந்து பிடிக்க போகிறேன். இந்த ப்ளீட் பிடிக்க நாங்கள் குத்தின எட்ஜ் இருக்குது, நாங்கள் இங்கே குத்திட்டோம். அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பேர் மாறி கூட துவங்குவீங்க, ஆனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உங்களோட கையிண்ட இப்படி பிடிச்சிக்கொள்ளுங்க. இல்லை உங்களுக்கு வேறு யாரையும் நீங்கள் ஹெல்ப்பு கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அகலமாக வேணுமோ. இப்போ பீசஸ் இதில் நிறைய ஸ்பேஸ் வந்தேன்னா ப்ளீட்டை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை ஸ்பேஸ் இது வந்து சில பேருக்கு கொஞ்சமாக இருக்கும். அப்படி வாரது வந்து நீங்கள் வந்து ப்ளீட்டை சின்னனா எடுத்துக்கொண்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் சாரியில் ஒரு முக்கியமான பகுதி இந்த துண்டு. நிறைய பேருக்கு இதில் கன்ஃபியூசிங் இருக்கும். இந்த மாதிரி பிடிக்கிறதுல நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கும். அது கஷ்டம் இல்லை, ஈஸி தான். கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா சரி. இது வந்து இப்படி பிடிச்சிட்டு கையால் இப்போ பாருங்கள், இப்படி நான் பிடிச்சிட்டேன். இதை வந்து நேராக ஒன்றோட ஒன்று நீங்கள் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கொள்ளுங்க. எல்லாம் ஒரே அளவில் பிடிங்க. இப்போ நான் பிடிச்சிட்டேன். இதை வந்து நீங்கள் ஒரு பின் பண்ணணும். நான் இதை பின் பண்ணிட்டேன். இப்போ இங்கே தான் முக்கியமான விஷயம். இந்த ப்ளீட்டில் நிறைய பேருக்கு வந்து வண்டி தள்ளும், இது செருகும் போது அப்படின்ற பயம் இருக்கும். நீங்கள் ப்ளீட் எப்படி பிடிச்சாலும் நீட்டாக செருகுனீங்கன்னு சொன்னால் அந்த வண்டி தள்ளுற பிரச்சனை இருக்காது. இப்போ பாருங்கள், இப்படித்தானே இருக்குது.
நீங்கள் எப்பயுமே இப்படி சென்டரில் வந்து இதை சொருகக்கூடாது. கொஞ்சம் இப்படி தள்ளி தான் சொருகணும். அப்போ தான் நீங்கள் நடக்கும்போது இந்த ப்ளீட் வந்து முன்னுக்கு நீட்டாக போய் வரைக்குள்ள அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ நான் இப்போ சொருகிறேன். இதில் ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னு சொன்னால், இதை சொருகைக்குள்ள நீங்கள் உங்களோட ஹைட்டுக்கு கீழே பார்த்துக்கொள்ளணும். உங்களோட கால் மட்டத்தில் இருக்கணும், நிலத்தில் தேயக்கூடாது. எல்லாத்தையும் இப்படி கரெக்டாக பிடிச்சிட்டு கால் மட்டத்தில் வச்சு பாருங்கள். உங்களோட ஸ்கர்ட்டில் நீங்கள் துடையோடு நேராக சொருகுங்க. உங்களோட துடைண்ட அந்த இப்படி உங்களோட காலோட ஸ்கர்ட்டுக்குள்ளே இப்படியே நேராக சொருகுங்க. எங்கேயும் மடியாமல் எங்கேயுமே வந்து உருளக்கூடாது. இந்த துணி வந்து நேராக இந்த காலோட சொருகுனீங்கண்டா உங்களுக்கு வண்டி தள்ளாது, வயிறு வந்து மொத்தமாக காட்டாது, அழகாக நீட்டாக இருக்கும். நான் இப்போ செய்து காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சைடில் உங்களோட ஸ்கர்ட்டோட இப்படி தள்ளி விடணும். தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நேராக லெவலாக போய் நிற்கணும். அப்போ தான் தள்ளாமல் இருக்கும். பாருங்கள், நான் சொருகிட்டேன். இங்கே பாருங்கள் இவிடத்தை. இப்போ தானாகவே இந்த ப்ளீட் பாருங்கள் இப்படி விரிஞ்சு வந்திருக்கண்டு. இப்போ என்ன செய்வோம்டா, நீங்கள் எந்த சாரியாக இருந்தாலும் இப்படி செஞ்சீங்கண்டா தானாகவே நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரும். நீங்கள் அயன் பண்ணுற சாரி மட்டும் அதுக்கேற்ற மாதிரி அயன் பண்ணி கொள்ளணும். நான் அந்த சாரியும் போக போக அழகாக உங்களுக்கு எப்படி கட்டுறேன்னு காட்டித்தரேன். இதை வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் இதில் அடிப்பீங்க, ஊசியை வந்து முன்னுக்கு தெரிகிற மாதிரி. அப்படி செய்யவே கூடாது. பெரிய ஒரு ஊசியை எடுத்து உள்ளுக்கால இப்படி குத்தி கொள்ளுங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பெரிய சைஸ் பின் நீங்கள் நார்மலாக எல்லா இடத்தையும் வாங்கலாம். இந்த பின்னை நீங்கள் இந்த ப்ளீட் ஏரியாவுக்கு எப்பயுமே பாவிக்கணும். அதுவும் இப்படி வெளியில் குத்தக்கூடாது. உள்பக்கமாக உங்களோட சாரி ஸ்கர்ட்டையும் சேர்த்து வெளியில் பின் எடுத்து குத்துனீங்கன்னா தான் ஸ்கர்ட்டும் வழுகாது, உங்களுக்கு நீட்டாக வந்து சாரியோட ப்ளீட் நிற்கும். இப்படி வந்து உள்பக்கமாக குத்திக்கொள்ளுங்க. ஊசியெல்லாம் அப்படி கலண்டுறாது, பயப்பட தேவையில்லை. ஓகே, இப்போ நல்லா டைட்டாக இருக்குது. நான் குத்திட்டேன். இப்போ பாருங்கள், சிம்பிளாக கொஞ்ச நேரத்துலேயே இந்த மெத்தடில் நீங்கள் சாரி கட்டலாம். இப்போ நான் ஹேங்கிங் தானே உங்களுக்கு வந்து சொன்னேன். இப்போ நான் இந்த இதெல்லாம் சொருகிட்டேன். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுவோம். இந்த சைட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அழகாக பின்னுக்கு வரைக்கும் லெவலாக சொருகிருங்க. சாரிக்கு வந்து நீங்கள் எங்கே ஃபங்க்ஷன் பார்ட்டி போனால் கொஞ்சம் ஹையான ஹீல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களையும் ஸ்மார்ட்டாக காட்டும். இப்போ நான் இந்த இவ்வளவும் கட்டிட்டேன் பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து நிறைய பேருக்கு ஹேங்கிங் வந்து பிடிக்க தெரியாது, இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். இப்போ எனக்கு ஓகே. இப்போ நான் வந்து ஹேங்கிங் தெரியாதவங்களுக்கு, பிடிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த ப்ளீட் இருக்குது தானே, இந்த ப்ளீட்டை வந்து 2-3 இப்படி எடுத்து இவ்விடத்துல வந்து ஒரு பின் அடித்து கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்குது. ஹேங்கிங் வந்து உங்களுக்கு சரியாக ஹோல்ட் பண்ண தெரியாட்டி நீங்கள் வந்து இப்படி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சாரி அண்டு இல்லை, நீங்கள் எந்த சாரி கட்டினாலுமே இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். அதோட வந்து நீங்கள் ஃபேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்லிம்மாக இருந்தாலும் சரி, சாரி இந்த மெத்தடில் இப்படி நீங்கள் கட்டி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வந்து நீட்டாக தான் நிற்கும். பாருங்கள், நான் கட்டிட்டேன். இந்த ப்ளீட் வந்து நீங்கள் நல்லா இப்படி தள்ளி விளத்தி குத்தி கொள்ளுங்க. அப்போ தான் வந்து இந்த பீஸ் வந்து இப்படி மேலே மேலே போகாமல் இருக்கும். என்னால் இவ்வளவு தான் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது கேமராவில். கேமரா வந்து இந்த ஆங்கிளில் இருக்கிறதால ஃபுல் பிக்சர் வந்து எடுக்க முடியலை. நான் வந்து மற்ற ஆங்கிளில் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கு. அவ்வளோந்தான். நான் பாருங்கள், இப்போ இந்த ஆங்கிளில் நான் காட்டியிருக்கிறேன்.
இந்த மாதிரி நீட்டாக நீங்களும் கட்டலாம். நான் பின் கூட அதிகமாக யூஸ் பண்ணல. சிம்பிளாக உங்களுக்கு வந்து கட்டி காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் என்னுடைய சேனலை புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நன்றி.